Hi guys, welcome back to the Real Cricket from YouTube channel. ஸோ இன்னைக்கு ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா vs நியூசிலாந்து செகண்ட் ODI ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஃபோர் கோயிங் டு த செகண்ட் ODI ப்ரிவியூ, ஃபர்ஸ்ட் ODIயில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கணும்னா, டாஸ்லேருந்து பார்க்கும்போது டீம்ஸ் வின்னிங் த டாஸ் will look to chase அப்படின்னு நம்ம சொன்னோம். உலகத்தில் 7 அதிசயம் இருக்குன்னு நீங்கள் எல்லாம் நினச்சிங்கன்னா இல்லை, 8வது அதிசயமாக சுப்மன் கில் டாஸ் கூட ஜெயிச்சுட்டு சேசிங் அப்படின்னு சொன்னார். நியூசிலாண்டோட எக்ஸாக்ட் ஸ்கோர் 300 ஃபார் 1850 ஓவர்ஸ். நம்மளோட ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் இங்கே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது 280 to 300. ஸோ அந்த ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோரை கரெக்டாக அடித்தாங்க நியூசிலாந்து. ஆனாலுமே அவங்களால அந்த டோட்டலை டிஃபெண்ட் பண்ண முடியல. பிகாஸ் ஒரு விராட் கோலி ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடினார், ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா விளையாண்டாரு. அப்புறம் நம்ம கேப்டன் கில் வேறு அழகாக ஸ்டாட் பேட் பண்ணி ஒரு 76 பால்ஸில் ஒரு 50 ரன்ஸ் அடித்தார். ஸோ தட் வாஸ் பியூட்டிஃபுல். மோர் ஓவர் இந்த கேமை ஈஸியாக இந்தியா வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் போன மேட்ச்சில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, விராட் கோலி ஃப்ரம் இந்தியா சொன்னோம். அதே மாதிரி விராட் கோலி வந்து ஒரு 93 ரன்ஸ் அடித்தார். அன்ஃபார்ச்சுனேட்லி ஹி மிஸ்ட் செஞ்சுரி அடிச்சிருந்தானா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நியூசிலாண்ட்லேருந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது வந்து ஜாக்கெரி ஃபோக்ஸ். பட் ஜாக்கெரி ஃபோக்ஸோட ப்ரிடிக்ஷன் நடக்கலை. ஆனால் அந்த ஜாக்கெரி ஃபோக்ஸை நான் ப்ரிடிக்ட் பண்ணுறப்ப என்ன சொன்னேன் அப்படின்னா, ஏர்லி ஆன் ஸ்விங்கு கிடைக்கும் போது ஜாக்கெரி ஃபோக்ஸ்க்கு விக்கெட் விழுகலாம் அப்படின்னு நான் சொன்னேன். பட் ஏர்லி ஆன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஜாக் ஃபோக்ஸ் போடவே இல்லை. பிகாஸ் ஆஸ் இந்தியா வர் சேசிங், அவர் செகண்ட் இன்னிங்ஸில் தான் பவுலிங் பண்ணவே வந்தார். ஸோ எனிஹவ் அந்த ப்ரெடிக்ஷன் அவ்வளோவா நடக்கலை. ஓவராலாக 80-20 இந்தியா வின்னிங் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி இந்தியா அந்த மேட்சை ஜெயிச்சாங்க. ஸோ நோ டு ஸ்டார்ட் அ செகண்ட் ODI ப்ரிவ்யூ. இந்த மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷன் இன் குஜராத். ஸோ போன கிரவுண்டு மாதிரி இந்த கிரவுண்டு ரீசெண்டாக ஓப்பனான ஒரு கிரவுண்டு கிடையாது. 2013 இந்த கிரவுண்ட் ஆப்ரேட் ஆகிட்டு தான் இருக்குது. அண்ட் இந்தியாவே இங்கே நிறைய T20s, ODI, டெஸ்ட் சீரீஸ்லாம் விளையாண்டுருக்காங்க. ஸோ போன கிரவுண்ட் மாதிரி ஒரு நியூ கண்டிஷன்ஸாக இருக்கும், பிளேயர்ஸ்க்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு கிரவுண்டு தான். மோர் ஓவர் இது ஜடேஜாக்கு ஒரு ஹோம் கிரவுண்டாகவும் இருக்கும். ஸோ அதுதான் சௌராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷன். நெக்ஸ்ட்டு இந்த கிரவுண்டில் ரீசெண்டாக நடந்த விஜய் ஹசாரே ட்ராஃபி மேட்ச் எது அப்படின்னா, பரோடா விசஸ் சண்டிகர். அந்த மேட்ச்சில் பரோடா ஸ்கோர் 391 ரன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ஸோ அதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் இந்த கிரவுண்டோட பிச் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஹிஸ்டாரிக்கலி ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃப்ளாட்டஸ்ட் சர்ஃபேஸ் இன் இந்தியா. ஸோ ஒரு பேட்டர்ஸ் பேரடைஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம இந்த கிரவுண்டை எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி பேட்டர்ஸ் பேரடைஸ் அப்படின்னு சொல்லும் போதே கில்லு முகத்தில் ஒரு சிரிப்பு தெரியும். சரி, நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம ரன் அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் விசஸ் ஸ்பின்னர்ஸ் இங்கே எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஒரு கன்சிஸ்டன்ட் பவுன்ஸ் இங்கே எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வெரி லெஸ் கிராஸ் இருக்கிறனால ஹிட் த டெக் பவுலர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாஸ் ஹேஸ்லவுட் எடுத்துக்கோங்களேன், எல்லா பவுலும் அந்த பவுன்ஸை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவார். ஸோ அந்த மாதிரியான பவுலர்ஸ்க்குலாம் இங்கே ஒரு நல்ல அட்வான்டேஜாக இருக்கும். ஸ்பின்னர்ஸ் இங்கே எப்போ மேட்ச்சுக்கு வருவாங்கன்னா, லாஸ்ட் கிரவுண்டில் நம்ம சொன்ன மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் கேம் கொஞ்சம் அந்த பிச்சு ஸ்லோ டவுன் ஆனதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் வில் கம் இன்டு த பார்ட்டி. ஸோ இந்த மேட்சோட பிளேயிங் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இந்த ஸ்டேடியத்தில் பேசிக்காக இந்த அவுட்ஃபீல்டு வந்து ஒரு குவிக்கான அவுட்ஃபீல்டாக இருக்கும். ஸோ எந்த பேட்டர்ஸ்லாம் பாலை கரெக்டாக டைம் பண்ணுறாங்களோ அந்த பேட்டர்ஸ்க்கு ஒரு செம்ம அட்வான்டேஜ் இங்கே இருக்க போகுது. மோர் ஓவர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ன்னு பார்க்கும்போது இங்கே ஹிஸ்டாரிக்கலாக ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸோ எந்த ஃபாஸ்ட் பவுலர் ஒரு ஆஃப் கட்டர், ஒரு ஸ்லோவர் டெலிவரி மாதிரி போடக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பேசர்ஸ்க்கு தான் ரொம்ப ஒரு அட்வான்டேஜாகவும் அட்லீஸ்ட் ரொம்ப அடி வாங்காமல் தப்பிக்க முடிஞ்சது அந்த மாதிரியான ஃபாஸ்ட் பவுலர்ஸாக தான் இருக்க முடியும் அப்படின்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். மோர் ஓவர் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹிஸ்டாரிக்கலி செஹல், ஜட்டு ஆப்வியஸ்லி அவருக்கு ஹோம் கேம் நம்ம ஆல்ரெடி சொன்னோம். ஸோ அந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ்லாம் இங்கே நிறைய விக்கெட் எடுத்திருக்காங்க. ஆனால் ஒரு பேட்டர்ஸ் பேரடைஸ் அப்படின்றனால கண்டிப்பாக எந்த ஸ்பின்னர்ஸ் ஹூ கேன் வேரி த பேஸ் அவங்களுக்கு தான் கண்டிப்பாக இங்கே விக்கெட் விழுவும். ஸோ சும்மா ஏமாற்றி பவுலிங் போடுற ஸ்பின்னர்ஸ்க்குலாம் கண்டிப்பாக இங்கே விக்கெட் எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி டியூ ஃபேக்டர் லாஸ்ட் இதில் நம்ம சொன்னோம் வந்து கொஞ்சம் டியூ எதிர்பார்க்கலாம் செகண்ட் இன்னிங்ஸில் அப்படின்னு சொன்னோம். பட் இந்த கிரவுண்டில் வந்து பெருசாக எந்த டியூவும் வராது. ஒரு வெரி லெஸ் சான்சஸ் ஃபார் டியூ, ஒரு 5 to 10% தான் டியூ வரதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் டாஸ் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் கேமில் சொன்ன மாதிரி வின்னிங் டீம்ஸ் வில் லுக் டு சேஸ் அப்படின்னு இருக்காது. ஏன்னா இந்த கிரவுண்டில் என்னதான் ஸ்லோவராக நெக்ஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸில் டியூ வராத காரணத்தினாலையும் என்னதான் கேமில் பிச்சு ஸ்லோவாகி ஸ்பின்னர்ஸ் பார்ட்டிக்கு வந்தாலுமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ணி ஒரு ஹை டார்கெட்டை செட் பண்ணுறது தான் இங்கே ஒரு ட்ரெண்டாக இருந்திருக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 300-350 அடிச்சாங்கன்னா ஆப்போசிஷன் மேலே ஒரு ப்ரெஷர் போட்டு இந்த கேமை ஜெயிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஃபர்தராக இங்கே ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து 305. ஆனால் லாஸ்ட் கேமில் நம்ம என்ன சொன்னோம்னா, ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோரை விட ஒரு 15-20 ரன்ஸ் அடித்தா இந்தியா வின்னு அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸில் மேபி பிச்சு ஸ்லோ டவுன் ஆகலாம். ஆனால் ஒருவேளை ஸ்லோ டவுன் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக மாறிடும். ஸோ இப்போ 305 அப்படின்னா இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணால் தே ஹேவ் டு லுக் டு ஸ்கோர் அரௌண்ட் 340 or 350 ரன்ஸ். அண்ட் இஃப் தே ஆர் கோயிங் டு சேஸ் அப்படின்னா தே ஹேவ் டு ரெஸ்ட்ரிக்ட் நியூசிலாந்து அண்டர் 320. அதுதான் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஈஸியான ஆப்ஷனாக இருக்கும். ஏன் அவங்க இந்த எக்ஸ்ட்ரா 40 ரன்ஸ் ஏன் அடிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, பிளேயிங் லெவலில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கு.
என்னன்னா ஓவராலாக லாஸ்ட் பிளேயிங் லெவனே நல்லா தான் விளாண்டாங்க. எக்ஸப்ட் ஹர்ஷ்தீப் சிங் வந்து மிஸ் பண்ணார். பிரசித் கிருஷ்ணா உள்ள விளாண்டாரு. கேட்டால் நாங்கள் ஆப்ஷன்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் விளக்கம்லாம் கொடுத்துருவாங்க பிசிசிஐலேருந்து. ஸோ அதை நான் பெருசாக கேள்வி கேட்க விரும்பலை. இந்த மேட்ச்சுக்கு வாஷிங்டன் சுந்தர் ரூல்ட் அவுட் அப்படின்றாங்க. அந்த வாஷிங்டன் சுந்தர் ரூல்ட் அவுட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வர ரீப்ளேஸ்மெண்ட் யார் அப்படின்னா ஆயுஷ் பதோனி. இப்போ ஆயுஷ் பதோனி வந்து இஸ் மோர் லைக் அ பேட்டர் ஹூ கேன் போல். ஆனால் வாஷிங்டன் சுந்தர் அப்படி கிடையாது. இஸ் மோர் ஆஃப் அ போலர் ஹூ கேன் பேட். ஸோ எந்த லாஜிக்கில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னே புரியல. இப்போ நீங்கள் பிளேயிங் லெவலில் எப்படி ஆடுவாங்கன்னா டாப் 4 செட்டு கில்லு, ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர் தான் டாப் 4. 5ல் கேஎல் ராகுல் நாங்கள் விளையாடவே மாட்டோம்னு ஒரு முடிவோடு இருக்கீங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்டரை ப்ரிஃபர் பண்ணுறோன்னு சொல்லி ஜடேஜாவை 5ல் இறக்குவாங்க. 6ல் கேஎல் ராகுல். இப்போ 7ல் போன மேட்ச் ஹர்ஷித் ராணா வந்தார். அதே மாதிரி 7ல் ஹர்ஷித் ராணாவே வரட்டும்னு வச்சுப்போம். ஒரு 29 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணார். ஓகே ஃபைன். ஆனால் 8ல் ஒரு ஆயுஷ் பதோனி விளையாடும் போது என்ன ஆகும் அப்படின்னா சடன்லி யுவர் பவுலிங் அட்டாக் வில் லுக் வீக். ஏன்னா ஜடேஜாவுக்கு பெருசாக ஒயிட் பாலில் விக்கெட்ஸ் விழுக மாட்டுது. இது லாஸ்ட் ஓடி சீரீஸ்லேயும் நோட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த போன மேட்ச்லேயுமே ஹி டிடன்ட் கெட் எனி விக்கெட்ஸ். 9 ஓவர்ஸ் போட்டு 56 ரன்ஸ் கொடுத்தாரு. பேட்டிங்லேயுமே 5ல் அனுப்பிச்சு விட்டாங்க. 4 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டார். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரே ஒரு ஸ்பின்னர் தட் இஸ் குல்தீப் யாதவ் மட்டுமே நம்பி தான் இந்த டீமை வந்து பொல போட்டிட்டு இருக்காங்க. ஸோ ஒருவேளை குல்தீப் யாதவுக்கு விக்கெட் விழுகலை அப்படின்னா சடன்லி ஸ்பின்னரே இல்லை. ஒரு பக்கம் குல்தீப் யாதவுக்கு விக்கெட் விழுகலை அப்படின்னா ஜடேஜா பெருசாக எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. ஆப்வியஸ்லி அவர் ஹோம் கிரவுண்டுன்றனால அவரை மேலே ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாங்க. பட் ஒருவேளை அவருக்கு விழுகலப்பா விக்கெட் அப்போ என்ன பண்ணுவீங்க? ஆயுஷ் பதோனி வந்து ஒரு ஆஃப் ஸ்பின் போட தெரியும் அவருக்கு. பட் அவர் ஒரு ப்ராப்பர் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் வாஷிங்டன் சுந்தர் கிடையாது. ஸோ ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ வாஷிங்டன் சுந்தர் 5 to 6 ஹவர்ஸ் தான் போடுறாரு ஆப்வியஸ்லி. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரவுண்டில் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லும்போது கண்டிப்பாக பிரசித் கிருஷ்ணா மாதிரியான பவுலர்லாம் லாஸ்ட் மேட்சே 6.67 அவங்களோட எக்கனாமி. ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பாக அதிக ரன்ஸுக்கு போவார். அப்போ தான் ஒரு டெம்டேஷன் கிரியேட் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் ஹர்ஷ்தீப் சிங்கை விளாண்டாகணும் பிரசித் கிருஷ்ணாக்கு பதிலாக அப்படின்னு சொல்லி. அப்படி நீங்கள் ஹர்ஷ்தீப் சிங்கை விளாண்டாலுமே உங்கள் பவுலிங் அட்டாக் ரொம்ப டெட்லியாக தெரியல. ஒரே ஒரு பிளேயர் ரூல்ட் அவுட் ஆனது. சடன்லி அவர் பவுலிங் அட்டாக் லுக்ஸ் வீக் அப்படின்றனால நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பேட்டிங்கில் தான் உங்களால் ரன் அடிக்க முடியும். இப்போ இருக்கிற ஸ்குவாடை வச்சு இந்த பவுலிங் அட்டாக்கை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியாது. ஆனால் பேட்டிங் ஒரு நல்ல பேட்ஸ்மேன்ஸ்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்றனால பேட்டிங்கை செம்மையாக இம்ப்ரூவ் பண்ணி ஒரு 350 360 வச்சு இடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த 360 நீ ஒரு 320 330 கூட கொடுங்கடா பவுலர்ஸ், நாங்கள் 30 ரன்ல ஜெயிச்சா கூட போதும் அப்படின்ற மாதிரி தான் இந்தியா போகணுமே தவிர ஒரு பவுலர்ஸை வச்சு இந்த கேமை ஜெயிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் இந்தியா போனாங்கன்னா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் தம். நெக்ஸ்ட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இந்த மேட்ச்சில் யாராக இருக்கும் அப்படின்னா லாஸ்ட் மேட்ச்சில் வந்து விராட் கோலியை பிக் பண்ணோம். அதே மாதிரி விராட் கோலி ரன் அடித்தார். ஸோ அவர் ஒரு பீஸ்ட் ஃபார்மில் இருக்கார். ஆனாலுமே எனக்கு என்னமோ தோணுது ரோஹித் சர்மா இஸ் கோயிங் டு ஸ்கோர் ரன்ஸ். ஏன்னா விராட் கோலிக்கும் ரோஹித் சர்மாக்குமே ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் இருக்குது. எப்படின்னா ஒரு மேட்ச் நீ அடித்தா ஒரு மேட்ச் நான் அடிக்கிறேன். ஏன்னா அப்புறம் நீ மட்டும் அடிச்சிட்டேன்னு வரும், நான் அடிக்கலை அப்படின்னு வந்துச்சுன்னா அப்புறம் வந்து எப்படி சொல்ல ஒரு ஜெய்ஸ்வால் வெளியே இருக்கான் பெஞ்சில், நாங்கள் அவனை ஆடுறோம், நீ வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி எப்பயுமே ரோஹித் சர்மா மேலே ஒரு கிரிட்டிசிசம் இருக்கிறதுனால ஐ திங்க் ரோஹித் சர்மா வில் ஃபயர் இந்த நெக்ஸ்ட் கேம். அதே மாதிரி நியூசிலாண்டில் யாராக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் நிறையா பிளேயர்ஸ் ஆக்சுவலி நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு கான்வே, ஒரு மிச்சல். பட் ஐ திங்க் ஹென்ரி நிக்கோல்ஸ் திருப்பியும் ஒரு 50 அடிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னா ஒரு பேட்டர்ஸ் பேரடைஸ் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக பேட்ஸ்மேனை தான் நம்ம பிக் பண்ணி ஆகணும். பவுலர்ஸ்க்கு இங்கே பெருசாக அசிஸ்டன்ஸும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட குவாலிட்டி ஃபாஸ்ட் பவுலர்ஸோ ஸ்பின்னரோ இல்லை. ஸோ ஐ திங்க் ரோஹித் சர்மா ஃப்ரம் இந்தியா அண்ட் ஹென்ரி நிக்கோல்ஸ் ஃப்ரம் நியூசிலாந்து. ஃபைனலாக இந்த மேட்ச் யார் ஜெயிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா 70% இந்தியா அண்ட் 30% நியூசிலாந்து. இப்போ போன ப்ரெடிக்ஷனுக்கும் இதுக்கும் ஏன் இந்த 10% டிஃபரன்ஸ் நடக்குது அப்படின்னா 2 ரீசன். ஒன்று, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூசிலாந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த ஸ்குவாடை வச்சு அவங்க இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ தே ரியலி பெர்ஃபார்ம் வெல். ஸோ வி ஹவ் டு அப்ரிஷியேட் த எஃபர்ட். ஓகேவா? ஸோ இந்த ஒரு ரொம்பவே ஒரு சி டீம் மாதிரி ஒரு டீம் வச்சு இந்தியா ஒரு ஃபுல் ஸ்ட்ரென்த் ஸ்குவாடை விளையாடுறாங்க. எக்ஸப்ட் தே மிஸ் ஆப்வியஸ்லி பும்ரா அண்ட் பாண்டியா. பட் அவங்க நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க நியூசிலாந்து. ஸோ அது ஒரு முக்கிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் சடன்லி இந்த பவுலிங் அட்டாக் நான் சொன்ன மாதிரி வீக்காக தெரிகிறனால ஒருவேளை இப்போ ஆயுஷ் பதோனியை விளையாடாமல் அவங்க நிதிஷ்குமார் ரெட்டியை விளையாண்டாங்கன்னா ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இது சும்மாவே இந்த கிரவுண்டில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அடி வாங்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு தான் உள்ள வருவாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு பேட்டரா, பவுலரா, ஃபீல்டரா என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு ஃபில்லராக 11ல் விளையாடுவார். சும்மா 11 ஃபில் பண்ணுறதுக்கு நீ ஒரு ஆளுப்பா, பேருக்கு ஆல்ரவுண்டர் அப்படின்னு வச்சுப்போம். கேட்டால் பாண்டியா 2.0 அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த டைப் ஆஃப் ஒரு பிளேயர்ன்றனால ஒரு நிதிஷ்குமார் ரெட்டியை விளையாண்டாங்கன்னா ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இந்தியாவுக்கு இருக்கும். ஸோ சடன்லி த பவுலிங் லுக்ஸ் வீக் ஃபார் இந்தியா அண்ட் மோர் ஓவர் நியூசிலாண்ட் ஆர் லுக்கிங் லைக் நாங்களும் ஒரு செட் டீம் தான். நாங்கள் பார்க்குறதுக்கு வேணா நேமாக எந்த பிளேயரும் பெருசாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எங்களாலேயும் ஒரு ஃபைட்டை கொடுக்க முடியுன்றனால 70% இந்தியா கண்டிப்பாக இந்த மேட்சை ஜெயிச்சிருவாங்க. பட் ஐ திங்க் நியூசிலாந்து வில் கிவ் அ ஃபைட். ஸோ இந்த மேட்ச் அவங்க ஜெயிக்கிறாங்களா இல்லையா, எப்படி போகுது அப்படின்றத ஐ அகைன் மீட் யூ அட் தி இந்தியா vs நியூசிலாந்து 3rd ODI preview. Until then, bye guys.